ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்கணும்னா மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்மான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜயை பார்த்தீங்கன்னா எல்லாரும் போஸ்ட் பண்ணி விஜய் நீ ஒரு முடிவெடு, இந்த மல்லியை டிவோர்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் போஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாத நடுநிலையாக இருக்காங்க. நம்முடைய மல்லியோட வெண்பாவோட நிலைமை நினச்சவங்க பாவமாக இருக்குது. அதே சமயம் இந்த ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணி சொல்லி மறுபக்கம் ஒரு கூட்டமே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களே, எல்லாம் நம்ம சொத்துக்காக நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சு இருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் தொடர்ந்து டார்ச்சர் தரதுனால என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையை பற்றி எனக்கு முடிவு எடுக்கணும் தெரியும், நீங்கள் யாருமே எனக்கு அட்வைஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, மல்லியை பற்றின கவலை எனக்கு தான், அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம், மல்லி கையில் நான் எப்படி டீல் பண்ணிக்கிறேன் அதை நான் அப்படி டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் சொல்கிறேங்க. நம்முடைய மல்லியை பற்றி நம்மளுடைய விஜய் சார் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா இருந்தாங்க சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய வீட்டில் வாழ்ந்திருக்கா. அவள் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் நினச்சதில்லை. அப்படி இருக்கிறப்போ எப்படி மல்லி அவளுக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை பிளான் பண்ணி நிப்பாட்டிட்டு நம்மளுடைய கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அவள் நம்ம கோயிலே தாலி கட்டியிருப்பா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் ஆண்டவனாக போட்டு முடிச்சு, அதனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம மல்லியை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராரு நம்முடைய விஜய் சார். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் சார் மல்லிகிட எப்படி நடந்துக்க போகிறாங்க. நம்முடைய வெண்பா குட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, டாடா நீங்கள் எப்படியாவது மல்லியம்மா கூட பேசுங்க, ஏன் நீங்கள் பேச மாட்டீங்க, கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் சொத்தெல்லாம் ஆட்டிய பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சில காக்கா குருவி எச்சங்கள்லாம் அங்கே வீட்டில் இருக்குங்க. அதுங்களை மீறி எப்படி நம்மளுடைய மல்லிகடை நம்ம சகஜமாக பழகிறது அப்படின்றத நம்மளுடைய விஜய் ரொம்பவுமே யோசிக்கிறாருங்க. அதுக்கு நம்மளுடைய விஜய் என்ன பண்ணால் அந்த காக்கா குருவி, இந்த போதுமான கிளவி, இந்த ரஞ்சிதா, இந்த ராஜு எல்லாருமே அடித்து வீட்டை விட்டு துரத்திட்டு நம்முடைய மல்லிகூட சந்தோஷமாக வாழ்ந்தாதாங்க அவங்க வாழ்கிற வாழ்க்கையை ஒரு அர்த்தமாக இருக்கும். இவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்கிறதா அதாவது நாங்கள்லாம் தெரிஞ்சிட்டோம், விஜய் நீ மல்லிகூடியே வாழ்ந்துக்கோ, வெண்பாவை மல்லியை பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே இவங்க மனசுக்குள்ளே எப்படி நம்முடைய விஜய் அழிக்கலாம், அவன் சொத்தை ஆட்டிய போடலாம் அப்படின்றத மட்டும்தான் யோசிப்பாங்களே தவிர வேறு எதுவும் யோசிக்க மாட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதா மட்டும் எதுக்காக நம்முடைய விஜய் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கோடிக்கணக்கில் சொத்து கிடைக்கும், மற்ற எவனாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரஞ்சிதா பிளான் பண்ண. ஆனால் கடவுள் இருக்கான குமார் என்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது எதுவுமே நடக்க விடாது பண்ணிட்டாருங்க. வேறு பேர் இப்சல் இது எல்லாம் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காத சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.